தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக பெண்கள் சாதனைகளை அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக விசேஷமாக இந்த நாளில் கூட எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் செய்த சாதனைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு வருகிறோம். விசேஷமாக என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் மிக கர்த்தரால் ஒரு குணசாலியான ஸ்திரியை போல் எனக்கு கொடுத்து அவர்கள் கடந்த 30 வருடங்களாக என்னோடு இணைந்து ஊழியங்கள் குடும்ப காரியங்களிலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க, விசேஷமாக இந்திய தேசத்திலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு வந்து இங்கே படித்து அநேக படிப்பு மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், அதே போல் ஏலிம் ரிவைவல் சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு இன்னும் அநேக காரியங்கள், டெலிவிஷன் மினிஸ்ட்ரிஸ், இப்படியாக அநேக சாதனைகளை செய்வதற்கு அவர்கள் மிக உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் சாதனை செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் கூட எங்களுடைய அருமையான டாக்டர் கிறிஸ்டி ஒலிவியா அவர்களும் 19 வயதிலே பாஸ்டராக ஆர்டினேஷன் செய்யப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கம் செய்வது, பாடல்கள், அநேக பாடல்கள், 50க்கும் மேலான பாடல்களை இயற்றி அநேக வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளாக போதை வஸ்துகளில் சிக்க மக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக வாலிபர்களுக்கு கவுன்சிலிங் ஆன்லைனில் செய்து கொண்டு வராங்க. ஊழியங்களும் கர்த்தர் ஊழியத்தை வல்லமையாக செய்து துல்லியமாய் தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டு வராங்க. சாதனைகளை அவர்கள் படைத்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய தாயார், அருமையான தாயார், அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் இருந்தாலும் சிறு பிள்ளையில் 7 பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அந்த மூணார் பகுதியில், எஸ்டேட் பகுதியில் மிகவும் கஷ்டப்பட்டு தேயிலை எஸ்டேட்டுகளில் வேலை செய்து படிக்க வைத்து எங்களை ஆளாக்கி எங்களை இன்ஜினியராக தமிழ்நாட்டு அரசாங்க வேலைகள் வாங்க செய்து மற்றும் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து சாதனைகள் புரிய என் தாயாரும் தகப்பனார் உறுதியான இருந்தாங்க. விசேஷமாக தாயார் அதில் சாதனையாளராக இருப்பதற்கு மிக ஒரு உதவியாக இருந்தாங்க. அவர்கள் செய்த சாதனைகளை நினைத்து இந்த நாளில் கூட உலக மகளிர் தினத்திலே மகளிர் செய்த சாதனைகளை அவர்களை நம்ம அப்ரிசியேஷன் டேட் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கனப்படுத்த வேண்டும் என்ற இந்த நாளில் கூட நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என் தாயார், என் மனைவி, என்னுடைய மகளை நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்த கடுமையான காரியங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் அதை ஒட்டி சில காரியங்கள், பெண்களே, உங்களுடைய இலக்கை எட்டும் வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த முயற்சியை கைவிடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே மனதில் சில இலக்குகள் வைத்திருப்பீங்க, விஷன் வைத்திருப்பீங்க, கோல் வைத்திருப்பீங்க. இந்த இலக்குகளை எந்த காரணத்தை கொண்டும் சமரச தீர்மானத்திற்குள்ளாக நீங்கள் வந்துவிடக்கூடாது. முதல்ல எடுத்த காரியத்திலிருந்து யூட்டர்ன் ஆகவே கூடாது. புரியுங்களா? மிக தெளிவோடு நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு காட்டிய அந்த விஷனில் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, படிப்பதற்கோ வேலை காரியத்தில் தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் யூட்டர்ன் ஆகவே கூடாது, திரும்பிவிடக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய எடுத்த தீர்மானத்தை குழப்பமடைய செய்வதற்கு அநேகர் இருப்பாங்க, ஜனங்கள் இருப்பாங்க, சூழ்நிலைகள் இருக்கும். ஒருபோதும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஒருபோதும் நீங்கள் என்ன திரும்பி விடாதீர்கள், யூட்டர்ன் அடித்து விடாதீர்கள். இரண்டாவதாக, உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு சில காரியத்தை எடுத்திருப்பீங்க, அதில் சில நாள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் நண்பர்களை பார்ப்பீங்க, அவங்க சில காரியங்களை சாதனை செய்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் நினைத்திருப்பீங்க, ஆகா, நான் இந்த முடிவு எடுத்தது, இந்த வேலையை தேர்ந்தெடுத்தது, இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தது சரி இல்லையோ என்று சொல்லி நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் மனதில் வைக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு நீங்கள் விடை கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக, ஆண்டவர் ஏவியபடியாக நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து முன்னேறி கொண்டு செல்கின்ற பொழுது எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விடை கொடுத்து விட வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் புதிய கர்த்தர் கொடுத்த அந்த காரியம், புதிய காரியங்கள், அந்த இதில் முன்னேறி கொண்டு செல்கின்ற பொழுது
பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் உருவாக்கி கொண்டே செல்லணும். புரியுங்களா? வேணா ஆண்டவர் சில துரத்த வெளிச்சத்தை காண்பிப்பார். நீங்கள் அதில் முன்னேறி செல்கின்ற பொழுது அதை எப்படி அப்கிரேட் பண்ணணும், அதில் நீங்கள் எப்படி ஒரு டாப் லெவலில் வரணும் என்பதை குறித்து நீங்கள் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் போகணும். அதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்வார், நீ எந்த காரியத்தில் இருக்கிறாய் அதில் நீ டாப்பாக இருக்க பாரு. ஹல்லேலூயா. ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறியா, அதில் டாப்பாக இருக்க பாரு. இல்லை ஒரு டாக்டராக இருக்கியா, அதில் நல்ல ஸ்பெஷலிஸ்டாக, வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்டாக. ஒரு இன்ஜினியராக இருக்கா, ஒரு சிறந்த ஏன்னா ஆர்கிடெக்டாக, ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியராக மாறு. எந்த துறையில் இருக்கிறாயோ அதில் டாப் லெவலில் நீ இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய நோக்கம், திட்டம். அதுக்காக அந்த பாசிட்டிவ் காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கொண்டே நீங்கள் செல்லுங்க. ஹல்லேலூயா. முக்கியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரக்கூடிய மக்களுக்காக நன்றி செலுத்துங்க, வெல்கம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களிலே உங்களுக்கு உறுதுணையாய் சப்போர்ட்டாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு மனதார நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்களை திசை திருப்பாதபடி உதவி செய்ய மனதிலே கல்லும் கபடம் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் மனதார நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளணும். மற்றவர்கள் செய்கிற சாதனைகளையும் மனதார நீங்கள் பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைஃப் லாங் லேர்னிங், முக்கியமாக உங்களை அப்கிரேட் பண்ணுவதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு ஏஐ வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் எனக்கு கற்றுக்கொண்டால் சுருக்கமாக மிக வேகமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய முடியும், சாதனைகளை இலகுவாக சாதிக்க முடியும். அதனாலே மேலும் 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 லைஃப் லேர்னிங் நீங்கள் என்ன செய்யணும், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் லைன் வச்சுருக்கீங்கன்னா அதற்கு முன்பதாகவே அதை முடிக்க பாருங்கள். ஏன்னா அந்த டேட்டுக்கு முன்பாக நீங்கள் முடிக்க பார்த்தா உங்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், சிஇஓ, எம்டி எல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை எந்த காரியத்திலும் இலக்கை நோக்கி போகி கொண்டிருக்கிற அந்த வேலையில் கூட சிறிது நேரத்தை கூட வேறு எந்த காரியத்திலும் திசை திருப்பி நேரத்தை வீணாக்கி விடாதபடி நீங்கள் எடுத்த அந்த கோலில் அது இலகுவாக அதை டிசம்பர் மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் அதில் நவம்பர் மாதத்தில் முடிப்பதற்கென்று தீர்மானித்து முன்பாக முடிங்க. அப்படி நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்தீங்கன்னா உங்கள் இலக்கை எட்டுகிற தூரத்தில் நீங்கள் வந்துடுங்க. கையை நீட்டி அதை இலகுவாக அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அந்த கோலை நீங்கள் அடையலாம். அந்த நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு பார்த்த அந்த கனியை நீங்கள் பறித்து புசிக்கலாம். இதுதான் இந்த நாளிலே கூட பெண்கள் இந்த உமன் அப்ரிஷியேஷன் டேல உமனுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள். இதை கவனிங்கள், கேளுங்கள், இதன்படி நீங்கள் வாழுங்கள். அப்புறமாக உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் முக்கியமாக இன்றைக்கு பார்க்குறோம், பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வேகமாக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துடைய வேலைகள் செய்கிறாங்க, வீட்டுக்காரியங்களை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க பாருங்கள், நம்ம வேலை செய்து கொண்டு குடும்பத்துக்கு அறை செய்யும்போது காலை எழுந்த உடனே பயங்கரமாக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செய்ய வேண்டிய காரியமே, சமையல் காரியம் மற்றும் மதியத்துக்கு அலுவலகத்தில் சாப்பிடுவதற்கு எல்லாம் என்ன செய்வாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பம்பரமாக சுழன்று கொண்டு இருக்கின்ற பொழுது, வேலைக்கு செல்கின்ற பொழுது அவங்க மனதில் சில காரியங்கள், வீட்டை ஒழுங்காக பூட்டினோமா, கணவன் வேலைக்கு போட்டார், மனைவி போட்டால், நீங்கள் கடைசியில் பிள்ளை போட்டால் கடைசியில் போகும்போது வீட்டை ஒழுங்காக பூட்டினோமா என்று ஞாபகம் வராது. பஸ் ஏறி அப்போ தான் நான் வரும், பஸ் ஸ்டாப்பில் இறங்கி திரும்பி நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட வரலாம். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏன்னா சீக்கிரமாக எழுந்து எல்லாவற்றையும் ஒரு அவசரம் இல்லாதபடி என்ன செய்யணுனாக்கா சரியாக பொறுமையாக செய்து கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக நீங்கள் அலுவலகத்துக்கு செல்றீங்கனாக்கா கேஸ் இருக்கும், ஐயோ கேஸை நான் ஓப்பன் பண்ணேன், அதை அடைத்தனா என்று மனதில் வரும். புரியுங்களா? அதனால் விட்டு செல்வதற்கு முன்பாகவே ஒரு செக்லிஸ்ட் போட்டு கேஸை நான் அடைத்தேனா, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அயன் பாக்ஸ் போட்டிருப்பேன், அயன் பாக்ஸை நான் சரியாக ஆஃப் பண்ணினேனா, மற்ற லைட்ஸ் எல்லாம் நான் ஆஃப் பண்ணினேனா, ஃப்ரிட்ஜில் பல 2 நாள் வைத்திருந்த எடுத்து போட்டேனா, ஏன்னா தண்ணீரை திறந்து விட்டேனே, அந்த தண்ணீரை நன்றாக மூடினேனா என்பது எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நன்றாக பொறுமையோடு பார்த்து செல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க,
பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு செல்லுமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. கேஸை ஒரு ஃபோட்டோ, ஏன்னா அயன் பாக்ஸில் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் கழட்டி வைத்திருக்கிறேன், நான் கேஸ் ஆஃப் பண்ணி வைத்திருக்கிறேன் என்ற ஒரு பதட்டம் இல்லாதபடி, ஏன்னா அவர்கள் தண்ணீரை சொட்டு சொட்டாக வடியா விடாமல் நான் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, செல்வாங்க. வீட்டில் 2வது பாத்திரங்கள் சமைத்திருந்தால் அதை மூடி வைத்து செல்லக்கூடிய அந்த நாவுகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்றும் வீட்டில் முக்கியமான ஏன்னா பெட்டியில் வைத்திருப்பீங்க, அதில் சாவிகள் வெட்டி திறந்துருப்பீங்க, அதை மூடாமல் கூட சென்றிருப்பீங்க. அதே நாவத்தோடு நீங்கள் சாவியை மூடி பத்திரமாக ஒரு இடத்துல வைக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய துணியை துவைத்திருப்பீங்க, வாஷிங் மிஷினில் இருக்கும், அது வெளியே காயப்போட மறந்திருக்கலாம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து சரியாக எழுந்திருந்து ஏன்னா லேட்டாக எழுந்திருந்து படவடை செல்லாதபடி சற்று முன்பாக இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து சென்றால் நன்றாக இருக்கும். முக்கியமாக கடைசியாக வீட்டை பூட்டினோமா பூட்டலையா என்று சொல்லி பல எண்ணங்கள் வரும். கடைசியாக வீட்டை நன்றாக பூட்டி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஹேண்ட்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட செல்லலாம். இப்படியாக நீங்கள் நேரத்தை என்ன செய்யலாம், வகுத்து அதன்படி செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தவறு செய்யாதபடி, பதட்டம் செய்யாதபடி அலுவலகத்தில் நன்றாக கவனம் செலுத்தி காரியங்களை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் கடைபிடிங்க. கர்த்தர் அதற்கேற்ற வசதி வாய்ப்புகள், உங்களுக்கு ஞானத்தை, அறிவை, பலன கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த தொடரில் உங்களோடு செய்தி பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படும்.